அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு முக்கியமான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, வெத்தலை கொடி. வெத்தலை கொடியை நான் மணி பிளான்ட்டுக்கு பதிலாக வீட்டு வாசலில் இருக்க இந்த இரும்பு கேட்டு அது மேலே ஏற்றி விட்டுருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்துருச்சு. இது நான் மண் தரையில் கீழே வச்சு மேலே ஏற்றி விட்டுட்டேன். நல்லா படர்ந்துருச்சுங்க. எனக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ வெத்தலை, அப்போல்லாம் நானும் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக தேவைப்படும் போது எடுத்துக்கிறேன். சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெத்தலை மாலை கட்டிகிட்டு போகணும். இப்போது நம்ம ஏதோ ஒரு வேண்டுதல் இல்லை ஒரு அர்ஜெண்ட்டாக டக்குன்னா நம்ம பக்கத்தில் இருக்க கடைக்கு போனால் கூட வெத்தலை கிடைக்காதுங்க. வெத்தலை இருக்க வேண்டிய ஒரு சில கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும். காய்கறி கூட கிடைச்சிரும். ஆனால் வெத்தலை நம்ம அதுக்குன்னு இருக்கிற கடைக்கு போனால் தான் கிடைக்கும். இது போல் நம்ம வீட்டில் சின்ன இடம் இருந்தால் கூட போதுங்க, தொட்டி இருந்தால் கூட போதுங்க, ஏற்றி விட்டிங்கன்னா அழகாக வளர்ந்துடும். இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இது இப்போ எல்லாம் உள்பக்கமாக வந்துட்டாங்க. நான் வெளில அவங்க எப்படி படர்ந்துருக்காங்கன்றதையும் காமிக்கிறேன் பாருங்கள். கேட்டு மேலே அப்படி ஏற்றி விட்டுருக்கேன். இதனால் கேட்டுக்கு எந்த சேதாரமும் இல்லை. எங்களுக்கு காற்றும் மூலிகை காற்றாக கிடைக்கிது. வெத்தலை எப்போல்லாம் தேவைப்படுதோ நான் அப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறேன். நீங்கள் மணி பிளான்ட்டுக்கு பதிலாக இதை வளர்த்துட்டு வாங்க. மணி பிளான்ட்டை விட இது நமக்கு எல்லா விதத்திலையும் பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க, வாக்கிங் போகிறவங்களாம் நிறையா இது பறித்து சாப்பிட்டு போவாங்க. குழந்தைங்களுக்கு ஜலதோஷம்னா கஷாயத்துக்கு இதுலேருந்து எடுத்துப்பாங்க. மட்டும் இல்லைங்க, சுவாமிக்கு அர்ச்சனைக்கு வெத்தலை வேணுங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது. மணி பிளான்ட்டால் அந்த மாதிரி பயன் தர முடியாது. ஒன்லி அழகுக்கு மட்டும்தான் அதை வளர்க்க முடியும். அதுக்கு பதிலாக நம்ம ஊர் மூலிகையான இந்த வெத்தலையை நீங்களும் வளர்த்து பயன்பெறுங்க. இப்போது நான் பறித்த வெத்தலையெல்லாம் எடுத்து மாலையாக தொடுத்து வீர ஆஞ்சநேயருக்கு சாத்துறதுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு ரெடி பண்ணிட்டேன். ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான துளசி மாலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை. வெற்றிலையில் சீவல் வைத்து நான் இந்த மாலையை ரெடி பண்ணியிருக்கேங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.